கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61 அதிகாரம் 7 வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றீர்களோ அந்த இடத்துல இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இரட்டிப்பாய் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். இவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், இவர்கள் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம், இவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று ஊர் ஜனங்களால், சொந்த பந்தங்களால் நாம் பகைக்கப்பட்டிருந்தாலும், வெறுக்கப்பட்டிருந்தாலும், ஒடுக்கப்பட்டிருந்தாலும் கவலைப்படாதீர்கள். நாம் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய தலையை உயர பண்ணுவார். வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். எந்த இடத்துல நாம் ஒடுக்கப்பட்டோமோ அந்த இடத்திலே கர்த்தர் நம்முடைய தலையை நிமிரச் செய்வார், உயர்த்தி வைப்பார். அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு மாத்திரம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் போதும். எந்த இடத்தில் வெட்கப்பட்டோமோ அந்த இடத்தில் கர்த்தர் உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவார். வருமானத்திலும், புகழ்ச்சியிலும், கனத்திலும், சகல நன்மையிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.